பி குருஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நமஸ்காரம். நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுல முக்கியமா இப்ப திருப்பரங்குன்றம் விஷயமா தான் இந்த போராட்டம் சிறப்பான முறையில் நடந்தது. நிறைய இந்துக்கள் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த முஸ்லீம் இத சில குழுவினர்கள் சொல்லியிருக்காங்க, குறிப்பா ஹெச் ராஜா சாரை கைது பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அது ஏன் அந்த மாதிரி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க? இல்ல, இது முதல்ல இருந்து சொல்லணும்னு சொன்னா, திருப்பரங்குன்றம் என்பது முருகனின் 6 படை வீட்டில் 1ஆம் படை வீடு. தேவயானைக்கும் முருகருக்கும் அங்கதான் கல்யாணம் ஆச்சுன்னு சங்க இலக்கியத்திலிருந்து ஸ்கந்த புராணம் வரைக்கும் எல்லாத்துலயும் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா சங்க இலக்கியத்துல 64 முறை பரங்குன்றம் என்ற பெயர் வருகிறது. இதுல பரம் என்றால் பரம்பொருள் அப்படிங்கிறதுல இருந்து வர்ற பரம். சோ அந்த மலையே இறைவன் தான். திரு பரம் குன்றம், இறைவனின் குன்றம் தான் அது. அங்க 2 பெரிய கோவில்கள் இருக்கு நம்ம இந்து சம்பிரதாயத்துல. கீழே கிட்டத்தட்ட ரோட் லெவல்ல முருகன் கோவில் இருக்கு. அது ஒரு குடவரை கோவில். குடவரைனா குகையை குடைந்து எடுத்து கோவில். அந்த விக்கிரகம் மூலவர் வந்து தனியான கல்லு கிடையாது, அந்த மலையிலேயே பேத்துட்டு செதுக்கி எடுத்த விக்கிரகம். அந்த மலையே இறைவனாக பார்க்கப்படுகிறது. இது குடைவரைங்கிறதுனால அந்த விக்கிரகத்துக்கு அந்த கோவிலுக்கு பிரதட்சணம் சுத்தி வர்றதுக்கு, வலம் வர்றதுக்கு வழி கிடையாது. அந்த அக்ரஹாரம் அல்லது அந்த கிரிவீதின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் சேர்ந்து கிரிவலம் வர்ற பாதையும் முழுக்கமே கோவிலோட சம்பந்தப்பட்டதுதான். இது கீழே இருக்கிற கோவில். இதுக்கு பின்னாடி மலை மேல ஏறினீங்கன்னா உச்சியில காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. இதை பத்திய ஓல்டஸ்ட் கல்வெட்டு எல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னும் மேல உங்களுக்கு, அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கிற பகுதியில சமணர்களுடைய பாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சமண துறவிகள் வாழ்ந்த குகைகள். இவை கிட்டத்தட்ட இன்னைக்கு 1800 இருந்து 2000 வருடம் பழமையானது. சோ அகநானூர்ல பாடப்பட்டதுன்னு சொன்னால் 2000 வருடம். அதுக்கப்புறம் மதுரை காஞ்சியில இருக்கு. பிறகு பரிபாடல்ல 9 பாடல்கள் திருப்பரங்குன்றம் பத்தியே இருக்கு. திருமுருகாற்றுப்படையில இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் 2000 வருடத்துல இருந்து 1700 வருஷம் 1300 வருஷம் போமு 1ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கிய ஆரம்பம். அதன் பின்னியல்லை 750 வரைக்கும் வரும். இதுல எல்லா இலக்கியத்திலையும் கூறப்பட்டது. இதற்கு அடுத்ததாக பார்த்தால் உங்களுக்கு இங்க நடுவுல சிக்கந்தர் தர்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். இது அந்த மலை மேல ஏற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஏறி போறப்ப வழியில இருக்கு. இந்த இப்படி ஒரு தர்கா இருந்துதான் சொன்னால் 1858ல ஒரு பிரிட்டிஷார் எடுத்த ஒரு போட்டோல அப்படி ஒரு தர்கா இருக்கிற மாதிரி இல்லை. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உருவாகி இருக்கணும். மேபி ரொம்ப சின்னதா இருக்கலாம். அது எங்க இருக்குன்னு சொன்னால், அந்த சிக்கந்தர் தர்கான்னு சொன்னா, அங்கே வருஷம் திருப்பரங்குன்றத்துல நம்ம எப்படி திருவண்ணாமலையில தீபம் ஏத்துவாளோ அந்த மாதிரி தீபம் ஏற்றும் தூண் ஒண்ணு இருக்கு, தீபத்தூண்னு. அது பக்கத்துலதான் இந்த தர்கா இருக்கு. அடிப்படையில பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீபத்தூண் ஏத்துறப்ப அங்க எண்ணெயை வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அது அன்னைக்கெல்லாம் கூட்டம் இல்லாதப்ப 19ஆம் நூற்றாண்டுல அதை ஆக்கிரமிச்சு பச்சை கொடியை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா தர்காவா மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாரார் நம்பிக்கை. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல இருந்து அங்க இருக்குங்கிறது உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு 175 வருஷமா அங்க ஒரு தர்காவும் இருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனை ஏன் ஸ்டார்ட் ஆச்சு? அங்க இந்த வருஷத்துக்குரிய கந்தூரி விழா அல்லது சந்தனக்கூடு, பெரும்பாலும் தர்கால சந்தனக்கூடுன்னு நடத்துவாங்க. அந்த விழா நடத்துறப்ப மலை மேல கந்தூரிக்கு நாங்கள் வழி ஏற்பாடு செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தர்கா ஒரு வாசகம் போட்டிருந்தது. அந்த பதாகையில ஒரு வாசகம் இருந்தது. 18ஆம் தேதியோ என்னமோ அந்த வாசகம் வந்தது. 25ஆம் தேதி மலை மேல போய் ஆடு கோழியை வெட்டி சமபந்தி போஜனம் நடத்த போறோம் கந்தூரின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு மேல போச்சு. அந்த ஊர் சம்பிரதாயத்துல மலை மேல யாரும் எடுத்துட்டு போய் வெட்டியதாக விழா நடத்தியதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாதுங்கிறதுனால போலீஸ் தடுத்தது. போலீஸ் தடுத்த உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முஸ்லிம் தரப்பு
உடனே ரொம்பவும் ஆக்ரோஷமா இது எங்க உரிமை எங்க இதுன்னு சொல்லிட்டு இன்னும் கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. ஈவே ராமசாமியார் திமுக தன்னை விட்டு பிரிஞ்ச உடனே அவர்கள் எங்கள் தாயாரை விமர்சிக்கும் வழியில் இழிவாக பேசினார் அப்படிம்பாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னால சொல்ல முடியாது, வேசி மகன்கள். அதற்காக நாங்கள் அவரை நீங்கள் தான் எங்கள் தந்தை என அழைப்போம், நைனான்னு அழைப்போம் அப்படின்ட்டாங்க. இது தாயையும் இழிவு பண்றது, ஈவேராவையும் இழிவு பண்றது. கிட்டத்தட்ட போலீஸ்காரனை வேத்தி மகனை என்னையும் தடுக்கிறேன், நான் அந்த வார்த்தையை சொல்லல, அந்த மாதிரி வார்த்தையில எல்லாம் கெட்ட வார்த்தை பேசின உடனே தமிழக அரசின் சார்பாக வட்டாட்சியர், கோட்டாட்சியர், விஏஓ 3 பேரும் வந்து இந்த ஊர்ல மலை மேல போய் வெற்ற பழக்கம் கிடையவே கிடையாது, எதற்காக இது புதிதாக செய்யறீங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு அது தடை செய்யப்பட்டது. இது தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடியே மணப்பாறை எம்எல்ஏன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியை சேர்ந்த ஒருவர் வந்து இதை நடத்துறதுக்குள்ளே பேக்கப் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆச்சா, இது நடந்து முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ராமநாதபுரம் முஸ்லிம் எம்பி திரு நவாஸ் கனி வந்திருக்காரு. ஏன் தடுத்தீங்கன்னா, சார் மலை மேல எல்லாம் வெட்டுறதுக்கு தானே அனுமதி இல்ல, சாப்பிடலாமா அப்படின்னு உடனே உள்ளூர்லயே இல்ல ஏற்கனவே கொண்டு வந்த பெரும்பாலும் அந்த பாக்கெட்டை பார்த்தோன்னா உள்ளூர்ல வாங்கின பிரியாணி பொட்டலத்தை வாங்கின அந்த படியில போய் ஏறி சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டாருன்னா போட்டோ, அவர் ஷேர் பண்ண போட்டோஸ்ல மற்றவர்கள் சாப்பிட்றது, இன்னும் அவர் எடுத்ததுனால அவர் சாப்பிட்ட மாதிரி போட்டோ இல்லாம இருக்கலாம், இல்ல அவர் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். சோ இத பண்ணதுதான் ஒரு பெரிய அளவுல ஆயிடுது. இதை எதிர்த்து உடனே தமிழ் பக்தர்கள் சார்பாக இந்து முன்னணியை அழைக்க அங்க ஒரு மீட்டிங் போட்டு அவர்கள் கலெக்டர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. நாங்க போராடுவோம்னு கலெக்டர் அனைத்து கட்சிகள் மக்களை கூப்பிட்டு பேசினப்ப இந்த ஊர்ல இப்படி நடத்துற வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதனாலதான் தடுக்கப்பட்டதுன்னு ஒண்ணு அந்த பதாகையிலிருந்து அந்த வாசகத்தை அந்த தர்கா நீக்கியது. சரி, அப்ப கொடுக்குற வழக்கமே இல்லையா அப்படின்னா 1-2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பரங்குன்றம் மலை மேல ஒரு தர்கா இருக்கு, கீழே முஸ்லிம் பேட்டைன்னு அங்க ஊர்ல ஒரு பகுதியை அழைக்கிறாங்க, அங்க ஒரு தர்கா இருக்கு. இந்த பக்தர்கள் இல்ல முஸ்லிம் பக்தர்கள் நேர்த்தை கொடுக்கறதுனா இந்த கொடுக்கறதெல்லாம் கீழே தான் கொடுப்பாங்க, அங்கேயும் தர்காக்குள்ள வெட்ட மாட்டாங்க. அங்க எதிர்த்தாப்புல ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு வெட்டிட்டு இது கந்தூரி அன்னைக்கு சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த ஊரின் வழக்கம். ஆனா வேண்டுமென்றே இவர்கள் பொய்யாக காலம் காலமா செய்யறோம். இன்னொன்னு, சிக்கந்தர்னா யாரு? சிக்கந்தர் என்பது 14ஆம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தான்கள் இங்க வந்து ஒரு 38 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலகட்டத்துல மிக பெரும் கொடுங்கோலர்களாக தமிழர்களை கொன்று இங்கிருந்து பல கோயில்களை கொள்ளையடித்து சென்றார்கள். கிட்டத்தட்ட 10,000 கிலோ தங்கத்தை கொள்ளையடிச்சுன்னு போனாங்க. அவர்கள் சூறையாடிய பெரிய கோவில்கள் என்று சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவில், ஸ்ரீரங்கத்துல 12,000 பேரை 12,000 வைணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கிருந்து மூலவர் எடுத்துட்டு மேலக்கோட்டைக்கு போனச்சு அப்படிங்கிறதும் வரலாறு. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன்ல இவங்க வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வழக்கம் எப்படின்னா, நமக்கு இந்த வைரம் வைடூரியம்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா அதை உடைச்சு வைக்காம சுவாமிக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் பாதுகாப்பா மூலவருக்கு கீழே கூட புதைச்சு வைக்கிற பழக்கம் உண்டு. அதனால மூலவரை உடைச்சா கிடைக்கும்னு சொல்லி இவங்க போய் எந்த கோயிலுக்கு போனாலும் மூலவர் அடியில உடைப்பாங்களாம். இதை தெரிஞ்சுண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அந்த சிவலிங்கத்தை செவிறு போட்டு கட்டிட்டு வெளிப்பக்கம் இன்னொரு சிவனை வச்சாங்க. கிட்டத்தட்ட 64 வருடங்கள் அந்த டூப்ளிகேட் சிவலிங்கத்தை அவங்க உடைச்சாங்க, ரிப்பேர் பண்ணி அதை தான் வழிபட்டாங்க. திருப்பி நாயக்கர் காலத்துல கம்பண்ண நாயக்கருங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 64 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 5 பூசாரிக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த விஷயமே. அதுல ஒருத்தருடைய பேரன் இத எங்க தாத்தா சொல்லி இருக்காருன்னு சொன்ன உடனே உடைச்சு திறந்தா 64 வருஷம் கழிச்சு திறந்தப்ப முத நாள் ராக்கால பூஜை பண்ணிட்டு சாத்திட்டு போனா எப்படி இருக்குமோ, பூ விளக்கு சந்தன வாசனை எல்லாம் அப்படியே 64 வருஷம் இருந்ததான். இதையெல்லாம் ஒரு சின்ன கல்வெட்டா மூலையில இருந்ததை பத்தி கேள்விப்பட்ட உடனே எம்ஜிஆர் இதெல்லாம் ஏன் உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை பெரிய கல்வெட்டா எழுதி மக்கள் பாக்குற மாதிரி வைக்கணும்னாங்க. இன்னைக்கு நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சிவன் கோயில் சன்னதி எய்தாப்புல இருக்கிற துர்கை அம்மன் பக்கத்துல இருக்கு, இப்ப கூட அது ஒரு மூலையா தான் ஆயிடுத்து, மக்களுக்கு தெரியல. இப்படி இந்த கொலைகார சுல்தான்கள்ல கடைசியாக ஆட்சி செய்தவர் தான் இந்த சிக்கந்தர். இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறை என்பது மதுரையில கோரிப்பாளையத்துல இருக்கிற தர்கால இருக்கிறதுன்னு தமிழ்நாடு டூரிசம் வெப்சைட் சொல்றது. சோ இங்க மலை மேல இருக்கிறது அவராக இருக்க வாய்ப்பு இல்லை. 2வது,
தர்கான்னு சொன்னா யாரோ ஒரு முஸ்லிம் பெரியவர் இறந்தால் அவருடைய பிண உடலை வச்சுட்டு அதை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது சூஃபிக்கள் என்னும் ஒரு சின்ன பிரிவு தான் உண்டு. ஆனால் பெரும்பான்மையான சுன்னிகளோ ஷியாக்களோ இதை ஏற்பதில்லை. நெட்ல நீங்க போய் தேடி தர்கா வழிபாடுன்னு வெறும் டைட்டில் போட்டாலே 100 வீடியோ பி ஜைனுலாபிதீன்ல ஆரம்பிச்சு நம்ம ஜாஃபர் சாதிக் அண்ணன் திமுகவின் தலைவர்களின் அன்பு தம்பி ஜாஃபர் சாதிக்குடைய பார்ட்னராக திரு அமீர் சுல்தான் டைரக்டரும், இன்னொரு பார்ட்னராக அப்துல் பாசித் புகாரின்னு சொல்லி ஒரு மௌல்வி, அந்த அப்துல் பாசித் புகாரி கொடுத்த வீடியோ கூட இருக்கு. எனவே அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரேபிய குரான் மத புத்தகத்தின் அந்த அல்லாஹ் தெய்வத்தை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது. அதனால எந்த ஒரு இறந்த மனிதனையும் வழிபடுறது வழிகேடு அப்படிங்கிறது 99% முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. சோ தர்காக்களுக்கு பெரும்பாலும் போறது மிகச்சிறியது. இன்னொன்னு சில நேரம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதை நம்பினா வழி சரியாச்சுன்னு முஸ்லிம்கள்ல சிலரும் நம்பலாம், இந்துக்களுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, அப்படித்தான் போறாங்க. ஆனால் அது அடிப்படையில குரானுக்கு எதிரானது. இப்ப இதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, சரி பலி கொடுக்கறது நீங்க கிடையாதுன்னு சொல்றீங்களேன்னா, பலி கொடுக்கறதோ சாப்பிடுறதோ மசூதியிலையும் பண்ணக்கூடாது, தர்காலையும் பண்ணக்கூடாது. முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர் அப்படி நண்பர்களோட நடந்து போறப்ப ஒரு முறை ஒரு வெங்காய தோட்டத்தை பார்த்தாங்க, விளையிற நிலத்தை. உடனே அவரோடு வந்த தோழர்கள் போய் அதை சாப்பிட்டாங்க. வெங்காயம் இருந்துதான் வெள்ளை பூண்டு இருந்துதான் எடுத்து சாப்பிட்டாங்களாம். நீங்கள் உங்களை அசுத்தமாக்கி கொண்டீர்கள், இன்னைக்கு தொழுகைக்கு என் கூட வரக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டார். நம் உடலுக்கு அது சுத்தம் பண்றதுக்காக பல்வேறு விதமான ரத்த சுழற்சியை பண்ணும், அதனால அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மனிதனுக்கு நல்லதல்லாத விஷயம் வானவர்களுக்கும் நல்லதல்ல. எனவே பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு ஜீரணமாகாத நிலையில தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட்டு ஜீரணமான வரைக்கும் வரக்கூடாதுன்னு இருக்கு. அடுத்தது இது ஹஜ்ஜு முடிக்கிறத பத்தி இருக்கு. ஹஜ்ஜுக்கு போறவங்க அந்த காலகட்டத்துல இப்ப நம்மளாம் ஒரு நேர்த்தி கடன் எடுத்துட்டா, இப்ப சபரிமலைக்கு மாலை போட்டுண்டா கூட அதுக்கப்புறம் ஷேவ் பண்ண மாட்டாங்க, முடியும். அந்த மாதிரி அந்த நேர்த்தியை முடிச்சுட்டு ஹஜ் உம்ரா பண்ணிட்டு நேர்த்தியை முடிச்சுட்டு நீங்க சவரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி குர்பானின்னு ஒரு ஆடை பலி கொடுக்கணும். அந்த ஆட்டை பலி கொடுக்கும் ஸ்லாட்டர் பிளேஸுக்கு போய் சேர்ந்த பிறந்தான் நீங்க பண்ணணும் இருக்கு. சோ தர்காலேயோ மசூதிலேயோ பண்ண மாட்டாங்க, அது செய்யப்படுவது அதுக்குன்னு இருக்கிற ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான். இன்றைக்கு நம்ம இருக்கிற 20ஆம் நூற்றாண்டுல பல்வேறு வியாதிகள் வருதுங்கிறதுனால மிக மிக சுத்தமாக ஸ்லாட்டர் பண்ணணும். எங்கேயோ வெட்டிட்டு அப்படி சமைச்சு அந்த ரத்தங்கள்லாம் பல்வேறு வியாதிகளை கொடுக்குது, புதுசா வியாதிகள் வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்கணும். எனவே நாம் இருக்கிற காலத்துல இன்னைக்கு அறிவியல் யுகம், அதனால இது குரான் படியும் சரியில்லை, காலமாக நடக்கல. இந்த மசூதி ஒரு 175 வருஷமா இருக்கு. இன்னொன்னு, இந்த மசூதி இங்க இருக்கு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மசூதியோ தர்காவோ வந்து கொடுத்தோம்னா இறைவன் கோவிலுடைய வழிபாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க மேல அடிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் பண்ணுவாங்க. இதனால 1915-20களில் வழக்கு போட்டு கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மலை முழுக்கவே முருகன் கோவில்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மலைக்கு ஏறுற வழியில சில நெல் தோட்டங்கள் இருக்கு, நெல்லி தோட்டம், அதுக்கு பக்கத்துல இந்த தர்கா இருக்கு. ஸோ இந்த தர்கா முஸ்லிம்களுக்கும் நெல்லித்தோப்பு கவர்மெண்ட்டுக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கீழ்கோர்ட்ல தீர்ப்பு வருது. இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போனப்ப, முஸ்லிம் தரப்பு போனப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது, கோயிலை தவிர மீதி எல்லாம் கவர்மெண்ட்டுக்குன்னாங்க. உடனே தேவஸ்தானம் திருப்பி கேஸுக்கு போனப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்ல இருக்கிற அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு பேர் பிரிவியூ கவுன்சில்னு பேர். அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு ஆர்கியாலஜி ரெக்கார்ட்ஸ், நெல்சன்கிற ஒரு ஹிஸ்டரி புக்கு பிளஸ் இது வரலாற்று ஹிஸ்டரி, இது எல்லாம் எடுத்து பார்த்தால் அந்த மலை முழுவதும் கண்ட்ரோல் தேவஸ்தானம் கையில தான் இருந்திருக்கு. அங்க மரங்களை வெட்டுறப்ப தேவஸ்தானம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கு, அதாவது ரயில் பாதை போடுறப்ப. அதுக்கப்புறம் குவாரியிங்காக வெட்டப்பட்ட போது தேவஸ்தானம் கம்ப்ளைண்ட் பண்ணி நிறுத்தப்பட்டுள்ளது. ஸோ என்டையர் மலையுமே ஒரு சிவலிங்க வடிவில் கோவிலாகத்தான் ஆர்கியாலஜிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. ஆனால் இங்க ஒரு தர்கா இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு தேதியில ஒரு 52-3 தலைமுறையாக அவர்கள் அங்கே சிறிய அளவில் எந்த விதமான எக்ஸ்பான்ஷனும் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் பண்ணி, கோவில் பாதிப்பு என்று சொல்லாத வகையில் அவர்கள் அனுமதிக்கும் விதத்தில் நீங்கள் உங்கள் தொழுகையை தொடரலாம்.
இதுதான் அந்த தீர்ப்பு, பிரிவியூ கவுன்சிலுடைய தீர்ப்பு. ஆனா அந்த தர்கால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, ஒரு 100 அடி தள்ளி தான் அந்த தீபத்தூண் இருக்கு. அதுல திமுக ஆட்சிகள் 67க்கு வந்த பிறகாக 80கள்ல இருந்து தீபத்தூண்ல ஏத்த விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது ஹைகோர்ட்டுக்கு 80ல இருந்து 2 தடவை தான் ஏத்தி இருக்காங்க. 94ல வழக்குல போன பிறகு அந்த சிக்கந்தர் தர்கா என்று அவர்கள் சொல்லும் அந்த இடத்துல இருந்து 60 அடியில தள்ளிதான் ஏத்தலாம் அப்படின்ட்டாங்க. அந்த தூண் 60 அடி தாண்டி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கும் அந்த ஊர்ல யாராவது இறந்தா காட்டப்படுகிற மோட்ச தீபங்கிற அந்த தூண்ல தான் ஏத்திட்டு இருக்காங்க. சோ இந்து மக்கள் தங்களுடைய உரிமையை இழந்து இங்க வாழறாங்க. இஸ்லாமியர்கள் அல்லது முகமதியர்கள் அங்க அந்த 2 தர்கா இருக்கு, கீழே உள்ள தர்கால தான் பலிகள் நேர்ச்சைகள் கொடுக்கப்படும். மேலதுல தொழுகை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் இப்ப எஸ்டிபிஐ போன்ற இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால், சிமி என்ற ஒரு அமைப்பு முன்னாடி இருந்ததுங்க, ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பேர். இது பயங்கரவாதத்திற்கு தொடர்பு கொண்டதுன்னு தடை செய்யப்பட்ட பிறகு அவங்களே பின்னாடி PFI அது இதுன்னு மாறினாங்க. அதனுடைய பொலிட்டிக்கல் விங் தான் இந்த எஸ்டிபிஐ. அதுடைய இன்னொரு விதமான ஆன்மீக வஹாபியிசம் தான் TNTJ. இவர்கள் எல்லாம் இன்னைக்கு தூண்டி பண்கிறார்கள். அதனால 95% முகமதியர்கள் அவங்க சாதாரண நேரத்தில் நம்மை போல இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு வாரமும் அவங்க வெள்ளிக்கிழமை தொழுகையிலே இவ பிரீச் பண்ணப்படுகிறது. எனவே திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க அந்த சைட்ல போய் சேர்ந்துப்பாங்க. எனவே இது ஆகம கோவில். ஆகம கோவில் 2 கீழே இருக்கிறதும் ஆகட்டும், மேல இருக்கிற காசி ஆகம கோவில்கள்ட்ட பலி கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழக அரசு, இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு எல்லா துறையும், இந்து அறநிலைத்துறையா இருக்கட்டும், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், போலீஸ் எல்லாமே சரியா செயல்பட்டு. ஆனால் தமிழக மீடியாக்கள்ல திமுகவுடைய IT விங்கும் அவர்கள் கூலிக்காக பேசுபவர்களும் இந்த மலை எல்லாருக்கும் சொந்தம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனால் வரலாற்று ரீதியாக அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் தொழுகையை சாதாரண முறையில் ஆகம விதிகளுக்கு மீறாதபடியாக அங்க நடத்திக்கலாங்கிறது தான் சட்டங்கள் சொல்கிறது. எனவே இப்ப அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு இவங்க என்ன பண்றது, அந்த நவாஸ்ல நீங்க இதுல இது 175 வருஷமா அந்த இதெல்லாம் இருக்கறச்சே இப்ப ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய உருவெடுத்தது? இல்ல அது ஓகே. இது என்னன்னா, எப்பெல்லாம் மாநில கட்சிகள் வீக்கா இருக்கு, எலெக்ஷன் பக்கத்துல வருதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு மத பிரச்சனையை தூண்டி விட்டுட்டா இந்த BJP உள்ள வந்துரும், அதுக்காக நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ஸை கன்சாலிடேட் பண்ணி ஒன்றிணைந்து ஓட்டு போடணும் பாக்குறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தப்ப உங்களுக்கு கடந்த 5 MP எலெக்ஷன் 2019, 24 இந்த 2 எலெக்ஷன்லயும் கிட்டத்தட்ட 20-23 சீட்ல பிஜேபி நின்று திமுக நின்று ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 10 சீட்ல நின்று ஜெயிச்சிருக்கு. இந்த 31 சீட்ல ஒரு MP கூட அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கவில்லை. அவங்க ஓட்டை வாங்கிப்பாங்க, அவங்களால நமக்கு திமுக நம்மள மதிக்கிறது இல்லைன்னு. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 2 MLAக்கள் மந்திரிகளாக வந்தார்கள். ஒண்ணு ஆவடி நாசர்னு ஒருத்தர், இன்னொருத்தர் இது தில்லிவனம் பக்கத்துல மஸ்தான், செஞ்சி மஸ்தான் சொல்லிட்டு 2 பேருமே ஊழல் பிரச்சனைகள்னு முதல்ல இவர் நீக்கப்பட்டார், பிறகு அவர் நீக்கப்பட்டார். அவர் நீக்கினப்பதான் ஒருத்தராவது இருக்கணும்னு வச்சுருக்காங்க. சோ முகமதியர்களுக்கு நடுவுல திமுக மேல இன்னைக்கு நம்பிக்கை இல்லை. இது அதிமுகவும் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் விஜயும் இந்த மைனாரிட்டி கார்டை பிளே பண்றாரு. சோ தமக்கு மொத்தமா வரணும்னு சொல்லிட்டு திமுக இந்த பிரச்சனையை செய்யுது. ஆனா இங்க 2 விஷயம், அரசாங்கத்தினுடைய திமுக அரசின் அத்தனை துறைகளும் மிகச் சரியாக செயல்பட்டு தடை செய்து அந்த பீஸ் கமிட்டி ரெக்கார்ட்ல அவங்க இதுவரைக்கும் வரலாற்று ரீதியா மேல பலி கொடுத்து கந்தூரி நடக்கலன்னு தர்காவும் ஏத்துக்கிட்டு இருக்கு. எனவே ஆனா மீடியால திமுக சார்பாக யார் முஸ்லிம் தரப்பாக இருந்தாலும் சரி, இல்ல கூலிபான்களாக இருந்தாலும் சரி, அவங்க நாங்க செஞ்சிருக்கோம் போய் சொல்றாங்க. இது வரலாற்று ரீதியாக உண்மை இல்லை. நாம் எல்லோரும் சகோதரனாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த மலை எங்களுக்கு மிகவும் புனிதமானது. சங்க இலக்கியம் என்ன சொல்றதுனால், கைலாயத்தில் முருகர் பிறந்தார்னு சங்க இலக்கியம் சொல்றது, கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இருக்காருங்கிறது. அந்த கைலாயத்தை கொண்ட இமயமலைக்கு நிகரானது திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறப்ப இது எங்களுக்கு புனிதமானது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அரேபிய நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னதாகப்படி
தயவு செய்து மசாலா போட்ட உணவுகளை அங்க சாப்பிடணுங்கிறது அவசியமே இல்லை. வாங்க கீழே உட்கார்ந்து சாப்பிடலாம், எங்க வேணாலும் யார் வேணாலும் சாப்பிடலாம். அதை விட்டுட்டு அந்த மலையில தான் பண்ணுவேன்னு சொல்றது இது தமிழர்களின் புனிதத்தை இழிவு செய்யணுங்கிற ஒரே நோக்கமாக தான் இருக்கே தவிர, இதற்கு பின்னால் அரசியல் இருக்கே தவிர இதுல முஸ்லிம் ஆன்மீகம் என்பது சிறிதளவும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு முஸ்லிம் ஓட்டு கன்சாலிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இருக்கு. ஆனால் பாஜகவுக்கு இது வசதியாகத்தான் போகுது. இந்த சைட் ரிவர்ஸ் போலரைசேஷன் ஆகலாம். ஆனால் இது ஒரு கோயில்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக இந்த விஷயம் வந்துடும். இது ஆரம்பிச்சப்ப இன்னொன்னையும் சொல்லிடுறேன், ஹெச் ராஜாவுக்கு ஏன் இது பண்ணாங்க, அதாவது இந்த வழக்குல இவங்க என்ன பண்ணாங்க, 4ஆம் தேதி அங்க யாருமே கூடக்கூடாதுன்னு 144 அப்படின்னு போட்டாங்க. 144ன்னு போட்டால் 4 பேர் அல்லது அதற்கு அதிகமாக சேர்ந்தால் கைது செய்யலாம் தான் இருக்கு. ஆனா அந்த ஊருக்கே யாரும் போகக்கூடாது. கிட்டத்தட்ட திமுக, பிஜேபி, இந்து முன்னணி, வக்கீல்கள் இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல, சிவகங்கையில, திருப்பூர்ல எங்க இருந்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. பஸ்ல ஏறி யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்து முன்னணி இல்லையேன்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் இறக்கி விட்டுருக்காங்க. இப்படி மக்கள் யாரையுமே ரீச் பண்ணக்கூடாதுன்னு பண்ணப்ப இதுக்கு முன்னாடி நாள் 3ஆம் தேதியும் அந்த இது 144 தடை இருந்தது. ஆனால் அண்ணாதுரை நினைவு நாளுக்கு அதே மதுரையில அவர்கள் கட்சி சார்பாக ஒரு பேரணி நடந்தது. இதை சுட்டி காட்டினவுடனே நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா ஒண்ணு தடை செய்வீங்க, இன்னொன்னு ஒரு அந்த சைட்ல ஏதோ நடந்ததுக்கு இது ப்ரொட்டஸ்ட் தான். ப்ரொட்டஸ்ட் இஸ் அலௌட், பட் பீஸ்ஃபுல்லா நடக்கணும். 4 மணிக்கு நடத்தீங்கன்னா இப்ப மணி 3:30, இனிமே 4க்குள்ள முடியாதுன்னு 5 மணின்னு பழங்காலத்துல நடத்துறேன்னு பல ஆயிரம் பேர் வித்தின் ½ an hour வந்தாங்க. யாரும் வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் மிக மிக குறைவு. உள்ளூர்ல ஏன்னா கார், ஆட்டோ, பஸ் எல்லாமே பல கிலோமீட்டர் தள்ளி நடந்தாச்சு. எல்லோரும் உள்ளூர் மக்களும் நடந்து வந்து கூடின பார்த்த உடனே இன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் பயம் வந்து விடுச்சு. இத்தனை நாளைக்கு ஏதாவது எது சொன்னாலும் இது திராவிட மண், ஈவேரா மண்ணும்பாங்க. இல்லை, இது வள்ளுவர் மண், இது வள்ளலார் மண், இறைவனை வணங்கும் மண் என்று இங்க காட்டி ஒரு ஒற்றுமை வர தொடங்கிடுச்சு. எனவே இதுல என்னன்னா அந்த பெட்டிஷன்ல கவர்மெண்ட் சைட்ல இதை அயோத்தி போல இன்னொரு அயோத்தியாக மாற்ற பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு. அதை வச்சுட்டு ஹெச் ராஜா சொன்னா நாங்க அயோத்தி ஆக்கல, நீங்க ஆக்குறீங்க. அயோத்தியில அங்க இருந்த மசூதிய 5 சின்னதாக இருந்ததோட பெரிதாக 5 ஏக்கர்ல வேற இடத்துல ரீலொகேட் பண்ற மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் அந்த கோர்ட்ல தமிழக அரசு சொன்னதுதான் சுட்டி காட்டி பேசியிருக்கார். இத இன்னொன்னையும் இத்தனை பேசினதுனால இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு கோவில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் நம்ம இந்து மதத்துல ஒரு விக்கிரகம் வச்சு வழிபடுவோம். ஆச்சா, அப்படி வழிபட்டால் அந்த விக்கிரகம் என்பது தினசரி பூஜை, 5 கால பூஜை, 3 கால பூஜைன்னு நடக்கும். அப்படி பூஜையோடு நடக்கும் விக்கிரகத்தை ஒரு உயிருள்ள சட்டபூர்வமான மனிதனாக உலகம் ஃபுல்லா மதிக்கிறது. ஒரு விக்கிரகம் என்பது நித்திய பூஜை கொண்ட விக்கிரகம் என்பது ஜூரிஸ்டிக் பர்சன் எவர் மைனர், இது உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொண்ட விஷயம். இது லண்டன்ல மியூசியத்துல அங்க வந்து பட்டூர் நடராஜர் அப்படின்னு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பட்டூரை சேர்ந்த ஒரு சிவன் கோயிலுடைய நடராஜர் போய் சிக்கினுட்டார். ஐ மீன் திருடி கொண்டு போய் இது கனடாவை சேர்ந்த ஒரு பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனம் வாங்கி அது இங்க அவங்கள்ட்ட இருந்து லண்டன் மியூசியம் வாங்கி வச்சிருந்தாங்க. அது தெரிஞ்சு கேஸ் போட்டப்ப முதல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது பட்டூர் நடராஜர் என்று நிரூபிக்கிறதுக்கு அதையெல்லாம் நிரூபிச்சு முடிச்ச உடனே எனக்கு கனடாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்த இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான், நான் சட்டப்பூர்வமா வாங்கியிருக்கேன், நான் எதுக்கு இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கம்பெனி கேட்டப்ப இந்திய அரசின் துணையோடு தமிழக அரசு, தமிழக தொல்லியல் துறை, தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பேராசிரியர் நாகசாமி தொல்லியல் பேரறிஞர் டாக்டர் நாகசாமி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுல 20,000 கோவில் கல்வெட்டுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா தானம் கொடுப்பாங்க. இத்தனை வேலி நிலம், இத்தனை ஆடுகள், இத்தனை இது இப்படி பலி கொடுக்கறப்பெல்லாம் சூரிய சந்திரன் உள்ளவரை இங்கே விளக்கு எரிவதற்காக இந்த தானம் அப்படிங்கிற வார்த்தை 20,000 கல்வெட்டுல இருக்கு. சோ இந்த ஜூரிஸ்டிக் பர்சன் ஆகிய அந்த கோவில் சுவாமிக்கு சூரிய சந்திரன் உள்ளவரை அந்த சொத்துக்கள் உண்டு, அவை மீட்கப்படலாம் அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கிட்டு லண்டன் நீதிமன்றம் ஜஸ்டிஸ் அயன் கென்னடி கொடுத்த தீர்ப்பு இன்று வரை பல ஆயிரம் முறை கோட் பண்ணப்பட்டு அதை வச்சுதான் நம்ம கலை பொருட்களை உலகம் ஃபுல்லா மீட்கிறாங்க. இந்த இந்திய சுவாமியை மாத்திரம் இல்ல,
எல்லா நாட்டு கலை பொருட்களுக்கும் அந்த ஜட்மெண்ட் இன்னைக்கும் வேலிடா இருக்கு. இன்னும் சொன்னா அயோத்தி தீர்ப்புலயும் அந்த ஜட்மெண்ட் கோட் பண்ணப்பட்டிருக்கு. எனவே இங்க திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கோவிலும் கீழே முருகன் கோவிலும் 2000 வருஷம், நீங்க சொல்ற அந்த தர்கா 150 வருஷம். சரி, நீங்க இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் பண்ணல, ஆனால் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, தொழுகை பண்ணுங்க. ஆனால் இந்துக்கள் மனம் புண்பண்ணும்படியாக சட்டப்படி பார்த்தா 99.9% ரைட்ஸ் ஹிந்துஸ் தான் வரும். ஆனா 6 தலைமுறையா இருக்கு அப்படிங்கிறப்ப அதுவும் நடுவுல தான் இருக்கு. ஏன்னா அங்க பிறந்த இடத்திலேயே அயோத்தியில எந்த இடத்துல அவர் பிறந்தார் ஜென்மஸ்தான் என்று சொன்ன இடத்துல இருந்தது அப்படிங்கிறது சட்டபூர்வமா உச்ச நீதிமன்றத்துல நிரூபித்ததுனாலதான் அது முழுக்க கொடுக்கப்பட்டது. இங்க நடுவுல இருக்கு. நீங்க போய் சாதாரண தொழுகை இந்து பக்தர்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு செஞ்சு கொள்ளலாம். அதை விடுத்துட்டு நாங்க உங்க மனம் எங்களுடைய சகோதரர்கள் மனம் பாதிச்சாலும் நாங்க அங்க ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம்னா அப்புறம் தமிழ் இந்து பக்தர்கள் போய் பன்றி வெட்டுவேன்னு இன்னைக்கு தர்காக்கு எல்லாரும் போறாங்க. இன்னைக்கு காட்டு நாயக்கர்கள்ங்கிறது மதுரை வீரன் பலி கொடுக்கறது, பன்றி கொடுக்கறது உண்டு. நாங்க அதே மாதிரி இங்க கொடுக்குறோம்னா ஒத்துப்பீங்களா? தயவு செய்து ஆர்குமெண்ட்டுக்குன்னு போனா எல்லா பக்கமும் போகும். பக்தர்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக வாழணும். அதற்கு அரசியல்வாதிகள் திமுக திராவிடியார்கள் அரசியலை விட்டுட்டு இந்த விஷயத்த ஒதுங்கிட்டு நல்லது பண்ணணும். இது அத்தனையுமே யார் அந்த சார் என்ற கேள்வியையும் இந்த தமிழக திமுக அரசின் தோல்விகளையும் மறைக்கிறதுக்காகத்தான் இது இன்னொரு பிரச்சனையாக வளர்த்து விடப்படுகிறது. இதுல இருந்து ஒதுங்கிக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப சந்தோஷம் சார். குறிப்பா இந்த நீங்க சொன்னீங்களா அந்த யார் அந்த சார், அப்புறம் இந்த பெரியார் இஷ்யூ, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, இதெல்லாம் மறைக்கிறதுக்காகவே இது உருவாக்கப்பட்டது போல நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் வருது. திடீர்னு ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இது வருது அப்படின்றச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. பி குருஸ் நேயர்கள் சார்பாகவும் பி குருஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.